உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. லைஃப்ல வந்து நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க. இந்த ஹோலினஸ் பேசும்போது கர்த்தர் எனக்கு அதான் சொன்னார், நிறைய பேர் நேரத்தை வெட்டியா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது தானா நடக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து வளர்ந்துருவானான்னு பார்த்துட்டு இருக்க பாருங்க. நீ இப்போ வேலையை படுறாவன் அவன் வளர்ந்துருவான்டா. பக்கத்தில் உட்காந்து நிமிஷப்பட்டுலாம் பார்க்க வேண்டாம் சார், அவன் வளர்ந்துருவான் சார். பக்கத்தில் அவன் வளர்ந்துருவான். உன் வேலை எதுவோ அதை பாரு, இல்லை அதை மட்டும் பாரு. நீங்கள் ஆணாய் மாறுவதற்கு என்ன செஞ்சீங்க? ஜீவன் டோனா சாப்பிட்டீங்க? ஆண்களை பார்த்து கேட்குறேன். பிறப்பிலே நான் ஒரு ஆண். மீசை வளர்றதுக்கு என்ன செஞ்சோம்? மீசை வளராமல் இருக்க நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ அமைதியை வாய்ப்பத்தி வீட்டுக்கு போயிருங்க. உங்களால் ஒரு முடியை வளர வைக்க முடியல, வளர வைக்காமல் இருக்கவும் முடியல. நீ போய் வந்து வானத்தை வில்லா வளைக்க போகிறேன். பரிசுத்தம் இவைகளில் ஒன்று தான் பரிசுத்தம். புரிஞ்சுக்காங்க. ஆமேன். படிக்காதவன் ஆமாம் தானும் குழப்பி கணக்கு விளக்கம் கேட்காதவனே குழப்பி விட்டு வாங்கி பாருங்க. என்னடா நான் சொல்கிற புரியுதா ஒன்றும் புரியலடா. ஆமாம், ஏன்னா எனக்கே புரியல. அப்படி குழப்பி விட்டு போயிடக்கூடாது. இதுதான் கடந்த தலைமுறைகளில் நிறைய நடந்து வச்சு. என் அன்புக்குரியவர்களே, தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். பாவம் செய்யறான் சார் அப்படின்னு போய் அவர்கிட்ட சொன்னாலும் அவர் சொல்லுவாரான், அதெல்லாம் நிலைச்சிருக்க மாட்டான்டா. எனக்கு நிலைச்சிருக்க மாட்டான். எது வச்சு சொல்றீங்க? என் வித்து அவனுக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். வித்தை புரிந்து கொண்டால் பதட்டப்பட மாட்டீர்கள். அது தன் வேலையை செய்யும். 10 வயதில் ஒருத்தனுக்கு வந்து 12 வயசில் ஒருத்தனுக்கு வந்து திருமணம் பண்ணி குழந்தையை பெறுவதற்கான தகுதி இல்லாவிட்டாலும் அவன் ஆணாய்த்தான் இருக்கிறான். அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படுவீங்களா? டைம் வரும்போது எல்லாம் கிளியர் ஆகிடுவான். அதே தான் இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு சில குறைநிறைகள் இருந்தாலும் தேவனுக்கு சரியான நம்பிக்கை இருக்குது. அது 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 தன் காலத்தில் தன் கனியை தரும். சும்மா போட்டுக்கிட்ட லென்ஸை வச்சுட்டு அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன பண்ணுகிறார், ஹலோ அப்புறம் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணதை போட்டு விடுங்க என்னன்னு கேட்போம். என்ன இது, ஏன் காம்ப்ளிகேட் ஆக்குற? எதையுமே நீ காம்ப்ளிகேட் ஆக்காத, எல்லாமே தானாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஹலோ, திருட நினச்சி விரட்டிக்கிட்டே இருப்பியா, அவன் நேரம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து நின்றுக்கிட்டு இருப்பான். என்ன சரிங்க வண்டி, நான் திருடன் இல்லையா நீ எப்படி வந்து? லைஃப்பில் வந்து நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஹோலினஸை பேசும்போது கர்த்தர் எனக்கு அதான் சொன்னார், நிறைய பேர் நேரத்தை வெட்டியாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது தானாக நடக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து வளர்ந்துருவானான்னு பார்த்துட்டு இருக்க பாருங்க. நீ இப்போ வேலையை படுறாவன் அவன் வளர்ந்துருவான்டா. அதான் ஒருத்தர் சொன்னாரான், தம்பி நீ பின்னாடி பெரிய ஆளாக வருவப்பான்னாரான். அவன் டக்குன்னு பார்த்து, ஐயா எப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டானா. சின்ன வயசு அவனுக்கு. நான் இப்படி தான் சின்ன பையனை அதை போய் பெரிய ஆள் ஆகிட்டேன்ல, நீனும் பெரிய ஆள் வந்துடுவேன். பக்கத்தில் நிமிஷப்பட்டுலாம் பார்க்க வேண்டாம் சார், அவன் வளர்ந்துருவான் சார். பக்கத்தில் அவன் வளர்ந்துருவான். உன் வேலை எதுவோ அதை பாரு, இல்லை அதை மட்டும் பாரு. சத்யால சொன்ன மாதிரி உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான், வேலை தேடிட்டு இருக்காரு, அதை மட்டும் பண்ண சொல்லு. ஃபேமஸான வசனம் அந்த காலத்தில். ஆமாம், வந்து வந்து வான் பண்ணிட்டு போவான் கமலஹாசனா. என்ன பண்ணுறாரு, வேலை தேடிட்டு இருக்க, அதை மட்டும் பார்க்க சொல்லு. அது மாதிரி நீங்கள் நம்ம என்ன செய்யணும், நம்ம இன்னும் எவ்வளோ வளரணும், நம்ம என்ன செய்யணும், அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். நமக்கு மற்றவர்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஆமாம், நம்ம வந்து we are so busy with God. ஆச்சா
இட்ஸ் அல் வந்து அமேசிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே போயிட்டு இருங்க. ஜாதி ஜாதியான நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணி, ஜாதி ஜாதியான நீர்வாழ் ஜந்துக்கள், ஜாதி ஜாதியான செடி, பின்பு தேவன் நமது சாயலாகும், நமது ரூபத்தின். அது எல்லாம் மாறல. அது எல்லாம் பாரு மாறி இருக்கா? மாறல. நீயும் மாற மாட்ட. உன் வாழ்க்கையில எந்த எதிரி ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வித்து உனக்குள் இருக்கிறது. ஆமென், ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.